வெல்கம் டு எங்க வீட்டு மினி ஸ்விம்மிங் பூல். இந்த மாதிரி ஒரு சீன் என்னைக்காவது ஒரு நாள் எல்லார் வீட்லயும் நடந்திருக்கும். சிங்க் வந்து அடைச்சிக்கும். கண்டிப்பா தெரியும் எதனாலன்னு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருப்போம், அதை எடுத்துருக்க மறந்துருப்போம், அதை எடுத்து போடாமல் சிங்கில் தட்டை போட்டிருப்போம், அதை போய் அடைச்சிக்கும். அதை நம்மளும் கீழே சிங்க்கு போய் பாட்டி பார்ப்போம், மேலே குச்சி வச்சு குத்தி பார்ப்போம், ஒன்றுத்துக்கும் அசையாது. எஸ்பெஷலி இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த சிங்க்கு கிளாக் பண்ணுற ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக நடக்கும். ஏன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கேப் விட்டுருப்பாங்க அந்த சிங்கோட ட்ரெயினுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு ட்ரெயின் அன்கிளாக் பவுடர் வாங்கியிருந்தேன். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸாகவும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி போட்டோன்னே அப்படியே குபு குபு குபுன்னு போக வந்து அப்படியே கரைச்சி எல்லாத்தையும் கரைச்சிரும் அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா இல்லையான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜென்ரலாக எல்லா ட்ரெயின் அன்கிளாக் பண்ணுற பவுடர்லையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, எம்டி சிங்க்ல இதில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி தண்ணி திறந்து விடணும்னு. ஆனால் நமக்கு சிங்க் அடைஞ்சு தண்ணி ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் போது தானே நமக்கு இந்த பவுடரோட ஞாபகமே வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது யூஸ் ஆகுதான்றதை பார்க்கலான்ட்டு தான் நம்ம சிங்க் அடைச்சிட்டு இருக்கும்போது இதை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். சிங்க் அடைச்சிச்சுன்னா நம்ம அந்த தண்ணி எல்லாம் எடுத்து பக்கெட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் அன்கிளாக் பவுடர் போடுவோம். இப்போ நான் அதில் அப்படியே போடுறேன். நிறைய விளம்பரத்தில் சொல்லுவாங்க இது முடி இருந்தால் கூட அப்படியே கரைச்சி காணாமல் செஞ்சிடும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த அன்கிளாக் பவுடர் போட்டாலுமே அது வந்து பபிள்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏர் கேப் கிரியேட் ஆகும். அதில் தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ இவ்வளோதான். மற்றபடி குப்பை எல்லாமே ட்ரெயினில் தான் வெளியில் போகுமே தவிர அது கரைச்சிட்டுலாம் ஒன்றும் போகாது. முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிங்க்குக்கு கீழே ஒரு கொரகேட்டட் ட்ரெயின் பைப் இருக்கும் ஒயிட் கலரில். அது பிவிசியாக இருந்ததுன்னா, பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் மெட்டலில் இருக்குது. மோஸ்ட்லி யார் வீட்லேயும் மெட்டலில் இருக்காது. இன்கேஸ் மெட்டல் இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கெமிக்கல் பவுடர் இல்லைங்களா, அது மெட்டலோட ரியாக்ட் ஆகி நாள்பட துரு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ட்ரெயின் அன்கிளாக் பவுடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்க் வேர் பண்ணிக்கிறது ரொம்பவே மஸ்ட். அதுதான் அட்வைசபிளும் கூட. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெரிய நெகட்டிவ்ஸ்ட்டு எதுவும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கில் இந்த மாதிரி அடைக்காம தான் பார்த்துக்கணும். அதுதான் வந்து ப்ரிவென்ஷன். இல்லை அடைச்சிருச்சுன்னா இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, நம்ம கீழே சிங்க் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேட் ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா. அதுக்கு மெயினான காரணம் இந்த மாதிரி அடைப்பு வந்து இந்த பைப்பில் வந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு பாக்டீரியல் க்ரோத் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியல் க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரோட லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.